ஒரு வந்திருக்கிற ஒருவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். வந்து நாங்கள் முதலாவது நீதிமொழிகள் புத்தகத்துக்கு நாங்கள் திருப்பி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர் என்பதை என் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய பிள்ளை உணர்ந்து கொள்ள தேவன் தாவே உங்களுடைய மனத்தன்மையை நீங்கள் பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சுமாடியை மறைத்து உண்மை நீங்கள் இதன் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அன்றைய அந்த வார்த்தையிலே கர்த்தாவே சுவாமி நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் அதை நாங்கள் நடத்தப்படுகிறவர்களாய் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் யாவுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த வீதியில் பாதையை நடத்தும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவை சந்தித்து நீங்கள் பாதுகாப்பு பராமரிப்பு வரணும் கோட்டைமாக இருந்த ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக இந்த காலத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள். நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள் என்ற தலைப்புல தான் நாங்கள் நாளிலே பார்க்க போகிறோம். சரி, அப்ப இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உண்மையிலே இதனால நாங்கள் பார்க்கிற வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது வாழ்வு இல்லாத, அதாவது வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனைகளை போராட்டங்களை சந்தித்து வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அப்ப சந்தோஷம் எதனால எங்களிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது, சந்தோஷம் எதனால எங்களால பெற்றுக்கொள்ள முடியாம நாங்க இந்நாட்களில் நாங்கள் தடுமாறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது அப்படின்றது உண்மை. பாவம் இருக்கிறது என்பது உண்மை. அதனால தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப 2வது வசனம் சொல்லுது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவன். அப்ப எந்த நேரமும் கர்த்தரை கவனித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்றதான அந்த தேவ பயம் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறபடினால அப்படி எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாக்கியவான் என்று சொன்னா அடிக்கடி நான் உங்களுக்கு ஆரம்ப நாட்கள் சொல்லி கொடுத்துருக்க பாக்கியவான் சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா ஆனந்தம் நிறைந்தவர் என்று சொல்லி அர்த்தம். ஆனந்தம் நிறைந்தவர். அப்ப ஆனந்தம் நிறைந்தவன் அவனுக்குள்ள வாழ்க்கை என்ன இருக்குது அப்படின்னா சந்தோஷம், அதிகமான சந்தோஷம் உள்ளவன் வாழ்க்கையில தான் ஆனந்தம் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப இங்க வாழ்க்கை இல்லாத நிலைமை யாருக்கு வருகிறது அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கிற பொழுது அவருடைய பாவங்களை மறைக்கிறவனுடைய வாழ்க்கை. சாரி, அது என்ன பாவங்களை மறைக்கிறவனுடைய வாழ்க்கை? சரிதானே? நல்ல கவனி. அப்ப நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. சத்தியம் என்னது? உண்மை நமக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. நல்ல கவனி. அது என்ன நமக்கு பாவம் இல்லை என்போமானால்? நிறைய பேருடைய கருத்து என்ன அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாவம் செய்யலை அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாவமே செய்யலைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சாரி, இப்படி நான் ஒரு பாவமே செய்யலைன்னு சொன்னா நல்லா கவனிங்க, அதுவே முற்றிலும் மிகப்பெரிய பொய்யாக என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். நல்லா கவனிங்க. அப்ப என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பிலேயே அதாவது ஆதாம் ஏவாள் என்னும் அந்த 2 பேர் மூலமாக பிறக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளேயும் அந்த தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பாவத்தினுடைய அந்த விளைவு ஜென்ம சுபாவ பாவம் என்று சொல்லி அங்க என்ன செய்யப்பட்டிருப்பாங்க, ஜென்மத்துல பிறப்பிலேயே அவங்களுடைய சுபாவத்திலேயே பாவம் இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா சொல்லியிருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஜென்ம சுபாவத்தை அப்படின்னு அர்த்தம், பிறப்பிலேயே எங்களுக்கு பாவம் என்ன செய்யுது? இருக்கிறது. பிறப்பிலேயே பாவம் இருக்கிறது. அப்ப நாங்க பாவம் இல்லை என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப பிறப்பிலேயே பாவம் இருந்தா இருக்கிறதுக்குள்ள இருந்து வரக்கூடியதுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவமாகவே தான் நினைச்சிட்டு இருக்கும்.
வந்துட்டு இருக்கும். அப்போ இருக்கிறதுக்குள்ளாக ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டெப்பத்தோட தண்ணி வரும் சரிதானே. அப்போ தண்ணி டெப்பில் இருக்கிற படத்தில் டெப்பத்தில் தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது போல தான் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாவம் என்பது அது பிறப்பிலேயே இருக்கிறபடினால எங்களுக்குள்ள இருந்து பாவம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போ ஒரே ஒரு காரியம் சாரி, நாங்கள் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. எப்படிப்பட்ட பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதலாவது பாவம் சானே, அதாவது நல்ல கவனிங்க, ரகசிய பாவங்கள். எங்களுக்குள்ளேயே ரகசியமான முறையில் வச்சிருப்போம், பாவங்கள் வச்சிருப்போம். நிறைய சிந்தனைகளில் சாரி, நிறைய விதமான செயல்களில் எங்களுக்குள்ள ரகசியமான முறையில் நாங்கள் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம். பாவம் வந்து எங்களுக்குள்ளேயே இருக்கும். அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையான சூழ்நிலையில் உண்மையான நிலையில் அவங்க இல்லாமல் இருப்பாங்களா இருந்தால் நிச்சயமாக அது வந்து அவங்களுக்குள்ள என்னன்னு ரகசியமான முறையில் அவங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு உண்மை இல்லை அப்படின்னா சாரி, ஒருவர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக உள்ள பாவம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவங்களுடைய பெற்றோருக்கு முன்பாக உண்மை இல்லாத நிலைமையில் ஒரு சில காரியத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா சாரி, அவங்க செய்கிற காரியங்களை சொல்ல முடியாமல் தருமாறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரகசியமான பாவம் என்ன உள்ளே இருக்கும். அப்போ ரகசியமாக பாவங்களை வைத்திருக்கக்கூடிய பாவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கும் சாரி. அப்போ இந்த பாவம் ரகசியமாக எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எனக்கு தெரியும் நான் வந்து ரகசியமான முறையில் யாருக்கும் தெரியாமல் சாரி நான் பாவத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் சாரி. நல்ல கபடி இதை தான் அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லும் பொழுது மேல வசனம் ஒன்று போட்டுக்கல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வசனம் போட்டிருக்கிறோம்? அநியாயக்காரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே வர்றது இடத்தை பற்றி போட்டிருக்குது. அதில் வசந்த வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நல்ல கவனம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்டும் பிரிச்சு பேச வச்சுக்கிறாங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க வந்து வஞ்சிக்கப்படாதிருங்கள். இங்கேயும் சொல்றாரு வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த வருஷத்துல வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். எப்படிப்பட்ட வஞ்சனை எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா எங்களுக்குள்ள வந்து பொருளாசை இருக்கும். பொருளாசை எங்களுக்கு இருக்கும். பொருளாசை இருக்கும். பொருள்கள் மேல நிறைய பொருட்கள் மேல நிறைய இந்த உலகத்திற்கு சகல விதமான காரியங்கள் மேல எங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நாங்க வந்து பாவம்னு சொல்ல மாட்டோம். வேதம் என்ன சொல்லணும் அப்படின்னா பொருளாசை என்பது பாவம் என்று சொல்லும். பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு பேசப்படும். நல்ல கவனி சானே. அது மாதிரி சானே பாருங்க, ஆண் புணர்ச்சிக்காரன் பெண் புணர்ச்சிக்காரன் சொல்லி புணர்ச்சிகளை பற்றி பேசுகிறது. அப்ப ரகசியமான முறையில பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர 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 அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்படியான பொல்லாத சதானே நீங்க பார்த்தீங்கன்னா சுய புணர்ச்சி அப்படின்னா சுய இன்பம் காண்கிறவர்கள் சுய புணர்ச்சி செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ரகசியமான முறையில அவருடைய பாவங்களை வந்து அப்படியே பாவம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா ரகசிய பாவம். ரகசிய பாவம் என்று சொல்லுகிறது வந்து நமக்கு மட்டும்தான் ரகசியமா இருக்குமே தவிர தேவனுக்கு முன்பதாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு முன்பதாக எல்லாமே நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது, ஒரு நாளும் மறைக்கல. இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் சானே. ஏன்னா எப்படி நாளும் நாங்கள் அதான் பார்க்குறோம் இல்லையா? எப்படி நாளும் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டுக்கு முன்பதாக எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. தான் எல்லாம் அவருக்கு முன்பதாக என்ன செய்யப்படுகிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. ரகசிய பாவம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியரங்கமான பாவங்கள். இப்ப பாவம் என்று வரும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ரகசியமா நாங்க யாருக்குமே தெரியாம செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் தானே. ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பிள்ளையோ தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்து சொன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா பெற்றோருக்கு என்ன செய்வாங்க, பெற்றோருக்கு முடிவு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. பெற்றோருக்கு முன்னாடி எதையும் சொல்றதுக்கு தருமாறுவாங்க. சாரி, இப்படி நமக்கு வந்து ஒரு விஷயத்தை நேரடியாக பேச முடியாம தருமாறும் அப்படின்னா எங்களுக்குள்ள என்ன செய்ய ரகசியமான பாவம் உள்ள இருக்குதுன்றது அர்த்தம். சாரி, அப்போ உள்ள இருக்கிற ரகசிய பாவத்தை கர்த்தர் அறிவார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. சாரி, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியரங்கமான பாவங்கள் அப்படின்னு வரும்பொழுது வெளியரங்கமான பாவங்கள்ல தான் நிறைய காரியங்கள் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெளியரங்கமான பாவங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியும் எப்படியான பாவங்கள்லாம் அவங்க செய்யறாங்க. அதில் விபச்சாரம், வேசித்தனம், சாரி
இப்படி நிறைய விஷயம். இப்போ ரகசிய பாவத்துக்குள்ள வந்து எங்கள் இருதயத்துக்குள்ள அடக்கி ஆளுகை செய்யக்கூடிய ரகசிய பாவங்கள், நீங்க வெளியரங்கமான பாவங்கள் பார்க்கும்பொழுது விபச்சாரம், வேசித்தனம் இல்லையா, இன்னும் வந்து ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, இப்படியான விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாமே எப்படியாக மாறும் சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியரங்கமான பாவங்களாக என்ன செய்யப்படும், மாறும். சாணே இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது, வெறிக்கிறது, சாணே வித்தியாசமான என்னது மதுபானங்களை, போதை தரும் வஸ்துக்கள் எல்லாம் பாவிக்கக்கூடிய காரியங்கள்லாம் பாவிச்சுட்டு முடிகிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெளியரங்கமான பாவத்துக்கு கொண்டு வரும். அதில் வெளியரங்கமான பாவனா ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது செய்யக்கூடிய பாவங்களாக என்ன செய்யப்படும், மாறுகிறது. ரைட். சாதானே அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நல்ல கவனிங்க, அவன் சந்தோஷத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். சந்தோஷத்தை வந்து இழந்திருப்பான் வந்து அவன். சரிதானே? எப்படி இருப்பான்னு சொன்னா சும்மா வெளியரங்கமா என்ன பார்க்கும் பொழுது நான் ஏதோ சந்தோஷமா இருக்கிறது போல நீ காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பானே தவிர, ஆனா நான் என்னுடைய உள்ளான இதயத்துக்கு தெரியும் நான் வந்து சந்தோஷத்தை நிறைய சந்தோஷத்தை இழந்து நான் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மாத்திரம்தான் என்ன செய்யும் தெரியும். அப்பதான் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ உன் பாவத்தை மறைப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை வந்து குறைவுபட்டதாக இருக்கும். அவ பாவத்தை மறைக்க கூடாது. அப்படி பாவத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நீ அறிக்கை செய்ய வேணும். பாவத்தை நீ அறிக்கை செய்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பை நீ என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சார் நல்ல கவனி, இதுல நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம ஏமாத்துவர்களாக இருப்போம். அப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம யார்ட்ட கேட்டோம்னா நீங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இந்த ஒரு பாவம் நினைஞ்சது கிடையாது, செஞ்சதே இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு பாவம் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எங்களுடைய பிறப்பிலேயே பாவம் என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது, பிறப்பிலேயே பாவம் இருக்கிறது என்பதை வேதாகமம் மிக தெளிவாக என்ன செய்யப்படுகிறது சொல்கிறது. அப்ப ஒன்னியவன் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நல்ல கவனி, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நாம் பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நாம யாரை பொய்யராக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று இந்த உலகத்துக்குள்ள சாதாரண பரம ஏழையாக வந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் சேர்ந்து பொய்யராக்கக்கூடிய மனுஷர்களாக இருக்கும். அவர் பொய்ய அப்படின்னு நல்ல கவனி. தேவன் வந்து அன்பு நிறைந்தவர், சரியான அன்புள்ளவர். அதே போல அவர் நீதியில் பெரியவர், நீதி உள்ள தெய்வம். சரி, அப்ப அந்த அன்பு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அன்பு, அவருடைய சாயலாக மனிதனை அவர் படைத்த பொழுது, முதல் மனிதனை அவருடைய சாயலாக படைத்த பொழுது சரி அவர் எவ்வளவா பிரமிச்சிருப்பார். அவன் அந்த மனுஷனை பார்த்து எவ்வளவு பெரிய ஆச்சரியமான முறையில் அந்த முகத்தை பார்த்துருப்பார் இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்க, நாம போய் நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும், பார்க்கும்போதெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்மளை பார்த்து நம்ம இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து என்ன செய்யணும், நம்மளை வர்ணிச்சு பார்த்துட்டோம். மாதிரி தேவன் முதல் அவருடைய முகத்தை பார்த்தது அவரால் படைக்கப்பட்ட மனிதனாகி ஆதாம் மூலமாக தான் பார்த்தார். அந்த ஆதாம் பாவம் செய்த பொழுது அவருடைய அந்த படைக்கும் பொழுது இருந்த சந்தோஷம், அவனை பார்த்த பொழுது இருந்த சந்தோஷம், அவன் பாவம் செய்த பொழுது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அந்த வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் என்ன பண்ணிட்டான் சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருக்கு எதிராளியாக என்ன செஞ்சிட்டான், மாறிவிட்டான். கர்த்தருக்கு எதிராளியாக மாறுகிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை அவர் அனுபவிச்சிருப்பான். சார் நல்ல கவனி, இப்போ நிறைய பேர் வாழ்க்கை பார்க்கலாம், எவ்வளவு பேருக்கு நம்ம சிலர் அன்பு செய்வோம் அப்படின்னா எவ்வளவு அன்பாக இருக்கிறோமோ அவங்க நமக்கு துரோகம் செய்யும் பொழுது சார் அவங்க மேலே இனி இல்லைங்கிற பயங்கரமான ஒரு வேதனை நமக்கு என்ன செய்யணும், உலகத்தில் இணைஞ்சிருக்கோம் வந்து சார். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை தேவனாகி ஆண்டவர் என்ன பண்ணா, அவருக்கு எப்பொழுதும் துரோகம் என்ன செய்யறதில்லை, பிடிக்கிறதே கிடையாது. துரோகம் பிடிக்காது, மனுஷனுக்கும் அப்படித்தான், துரோகம் என்பது பிடிக்காது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவனுக்கு துரோகம் பிடிக்கவில்லை, அது மாதிரி எங்களுக்கும் என்ன செய்யாது, துரோகம் செய்யறது என்ன செய்யாது, பிடிக்காது. சாமி இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய போராட்டம். சாமி அப்ப ஆண்டவர் எங்க மேல அதிகமான அன்பு நிறைந்த தெய்வம். ஆனா அந்த அன்பு நிறைந்த தெய்வத்துக்கு முன்னிலையில அவரால் படைக்கப்பட்டவருடைய சாயலாக படைத்த அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது அவர் அதிகமாக வேதனைப்பட்டார். அவனை அவரோடு கூட வச்சுக்கொள்ள முடியல.
ஏன்னா பாவம் செய்த மனிதனை அவரோடு கூட அவரோடு வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவரிடத்தில் இருந்தது பரிசுத்த நீதி இருந்தது. நீதி உள்ள தேவன் முன்பதாக அந்த பாவம் செஞ்ச மனுஷனை பக்கத்தில் வச்சிக்க முடியாது. அப்படின்னால தான் அவர் என்ன பண்ணாலும் ஏதோ தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாங்க, துரத்தி விட்டார். சாரி, ஏதோ தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுட்டார். ஆனாலும் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்மகிட்ட நம்ம ஒரு பிள்ளை செஞ்சு கொடுத்து அந்த பிள்ளைகளை நம்மளை விட்டு தூரப்படுத்திடுவோம். ஆனால் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய நினைவை நம்ம இழந்துருவோமா? நம்முடைய பிள்ளைகள் வேலை செஞ்சா நமக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டோம்னா நம்ம பிள்ளை நம்ம என்ன செய்யணும், நம்மளை விட்டு தூக்கிடுவோம், வெளியில போட்டுருவோம். ஆனால் பிள்ளையை பற்றி நினைவு நமக்கு இல்லாமல் போயிடுமா? எப்பயுமே நம்ம பிள்ளையை பற்றி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் ஆதாமை துரத்தினார். ஆனால் அவன் மேலே இருந்த நினைவு அவனை விட்டு என்ன செய்தார், ஒருபோதும் விலகவில்லை. எப்பொழுதும் அவனை மறக்காத தெய்வமாக தான் இருந்தார். சார், என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா அவன் மேலே அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். சார், ஆனால் என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக சானே அந்த மனுஷனுக்கு என்ன செய்ய முடியல, நிற்க முடியாது. அப்படின்னா அவனை மறுபடியும் பரிசுத்தப்படுத்த வேணும். எப்படி பரிசுத்தப்படுத்தலாம்? பரிசுத்தப்படுத்தினால்தான் அவன் என்ன செய்யலாம், தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கலாம். சார், அப்ப நல்லா கவனிங்க, பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு பதில் சொல்லுன்னா, பாவத்துக்கு ஒரு தண்டனை அப்படின்னா, பாவம் செய்தவனுக்கு ஒரு தண்டனை அப்படின்னா, அங்க பைபிள் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது எப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. சாரி, ஆனா அதுக்கு தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கிருபை வருமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டாகும் நித்திய ஜீவன் சொல்றாரு. நல்ல கவனி. அப்ப பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, அது மரணம். ஆனா அந்த மரண தண்டனையை கொடுத்த தெய்வம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மரண தண்டனைக்கு அவனை உட்படுத்துவதற்கு விரும்பாம தானே அவனை எப்படியாவது என்ன பண்ணணும், அவனை எப்படியாவது மறுபடியும் பரிசுத்தப்படுத்த வேணும், பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்க வேணும், அவனை மறுபடியும் என்னிடத்துக்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்றதான ஒரு மிகப்பெரிய வாஞ்சை தேவனிடத்தில் இருந்தது. சரி, அப்ப அதுக்கு என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. சரி, பாவம் இல்லாத ஒருவர், பாவம் அறியாத ஒருவர், பாவம் செய்யாத ஒருவர், பாவம் இல்லாத ஒருவர், பாவம் அறியாத ஒருவர், பாவம் செய்யாத ஒருவர், சரி, அந்த மனிதனுக்காக என்ன செய்ய வேண்டும், தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அப்படி என்ன நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மீட் நம்ம பார்த்துட்டு இருப்போம், கிரிக்கெட் மேட்ச், அந்த மேட்ச், ஏகப்பட்ட மேட்சையும் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? நல்ல கவனிங்க. ஒரு இடத்துல ஒரு விளையாட்டுக்குரிய ஒரு விளையாட்டு வீரர் அந்த இடத்துல இல்லைன்னா, அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ல இருந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பதிலாக கொண்டு வந்து என்ன செய்யணும், நிப்பாட்டணும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த விளையாட்டு அவங்க என்ன செய்வாங்க, கம்ப்ளீட்டாக விளையாடி முடிக்க முடியும். அதான் உண்மை இல்லையா? இப்போ ஆதாம் பாவம் செய்துட்டான். இப்போ ஆதாமால் தேவனிடத்தில் நெருங்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள பாவம் என்ன செஞ்சிருச்சு, பாவம் நெருங்கிருச்சு. ஏற்ப முடியாது. நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்த தெய்வத்துக்கிட்ட பாவம் கிட்ட கூட என்ன செய்யலாது, நெருங்க முடியாது. அதனால இப்ப அந்த ஆதாமுக்கு ஒரு பதிலால் தேவை. வேறொருத்தர் தேவை. யார் அந்த வேறொருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல யாருமே அப்படியான மனுஷர்கள் ஒருத்தரையும் இணைஞ்சிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரே மனிதனுடைய பாவம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருக்கிற 800 கோடி ஜனங்களுக்குள்ளேயே அந்த பாவம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கு. மாறாக தேவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் அதுக்கு ஒரு பதிலாளர் நியமிக்க வேண்டும். நியமிச்சாதான் அவனை என்ன செய்யலாம், விடுதலை ஆக்கலாம். நல்ல கவனம். இப்ப நாம யாரை பொய்யலாக்குறோம் அப்படின்னா, நம்ம பாவம் இல்லைன்னு சொல்லுவோம்னா, நல்ல நமக்குள்ள பாவம் இல்லை, நான் பாவமே செய்யல, சரி பாவம் என்ன, நான் பாவமே செஞ்சது இல்லை, செய்யல அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிட்டு இருப்பேன். அப்படின்னா நான் யாரை பொய்யராக்குறேன் அப்படின்னா, என்னை நேசித்தவரை நான் பொய்யராக்குறேன். அந்த ஆதாமு கூட வந்த ஒவ்வொரு நபர்களையும் நேசித்தவரை நான் பொய்யராக்குகிறேன். சரி, தேவனை பொய்யராக்க எங்களால் முடியுமா? ஒருவராலையும் தேவனை பொய்யராக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கொள்ள. அப்ப பதிலால் அப்படின்னா யார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. இருக்கிறவராக இருக்கிறார், அவர் உருவமற்றவராக இருக்கிறார், அவர் ஆவியானவராக இருக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை பற்றி சொன்னா, அவர் 3 ஆழ்த்துவம் இருந்த தெய்வமாக இருக்கிறார். ஒன்று பிதாவாகி தேவனாக இருக்கிறார், ஒன்று குமாரனாக தேவனாக இருக்கிறார், ஒன்று பரிசுத்த ஆவியான தேவனாக இருக்கிறார்.
இந்த மூவரும் திருத்துவ தெய்வம் என்ற அடிப்படையில் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். சானே அப்ப குமாரனாகிய தேவன் என்று சொல்லப்படுகிறதான இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்தவருக்கு பேர் தான் குமாரன் என்று சொல்லுவோம். மனுஷனுக்கு பேர் தான் குமாரன் என்று சொல்லுவோம். சானே அப்ப மனித அவதாரமாக வரக்கூடிய குமாரன் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கிறார். அவர் மூலமாக தான் இந்த உலகத்தை அத்தனையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக என்ன செய்கிறது சொல்லுகிறது. அதுக்கு யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்ன வசனத்தை வாசிக்கலாம்? எல்லாம் அவர் மூலமாக வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. நல்லா கவனிங்க. உலகம் முழுவதையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். சரி, அப்ப உலகத்துக்குள்ள வந்தார். ஆனா ஒருவரையும் அவர் என்ன செய்யலை, ஒருவரும் அவரை அறியவில்லை என்று சொல்லி வேதம் என்ன செய்யப்படுகிறது சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு தேவன் திட்டமிடுகிறார். எப்படி அனுப்புவது சொன்னா, அந்த ஆதாம் என்ற அந்த மனிதனுக்கு பதிலாக தேவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் தான் இப்ப களத்துல நிற்கிறார். களத்துல நிற்கிறவருக்கு பதிலாக இன்னொருவரை அனுப்ப வேண்டும் ஆண்டவர். ஏன் அப்படி அனுப்பணும் அப்படின்னா, அவனை மீட்டுக் கொள்வதற்கு இன்னொருவரை என்ன செஞ்சாங்க அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும். தேவனுடைய நீதியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளவு அழகா செய்யறார் அந்த வேலையை. அதனுடைய குமாரனை அனுப்புகிறார். சாரி, அந்த குமாரனை அனுப்புகிற பொழுது நல்ல கவனிங்க, அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, அவருக்கு எல்லாம் இருக்கிறது. நீங்க சற்று செஞ்சு பாருங்க, நாம ஒரு குறிப்பிட்ட சொற்ப காலம் தான் இந்த பூமியில வாழ்வோம் இல்லையா? சொற்ப காலம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சொற்ப காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்க்கையில. ஒரு வீடை கட்டணும்னு நினைக்கிறோம், நல்ல தொழில் செய்ய நினைக்கிறோம், நல்ல திருமணம் முடிஞ்சு அப்படி இருக்கணும், எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சீரும் செழிப்பாக வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து சானே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு, நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்க, நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வர வேணும் அப்படிங்கிறார். அப்ப நீங்க பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிறதான வித்தியாசமான ஒரு உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு சந்தோஷத்தோட ஆடல் பாடலோட பலதரப்பட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு கொண்டு போயிட்டு எங்கேயும் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாரி, அவர் அடையாளப்படுத்த எப்படி தெரியுமா? தேவன் வந்து நமக்கு தகப்பனாகவும் நாம வந்து அவருக்கு பிள்ளைகளாகும்படியாகவும் அவர் எங்களிடத்தில் விரும்புகிறார். அப்போ ஒரு தகப்பன் சந்தோஷமா இருக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு போயிட்டு துக்க நிறைந்த இடத்துல கொண்டு விட்டுருவாரா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் வந்து நம்முடைய பிள்ளையை வந்து சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணும். அப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பல இடங்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு சந்தோஷப்படுத்துறதுக்கு விரும்புவான் இல்லையா? இப்போ நம்முடைய தகப்பன் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார், நாம அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? உலகத்தில் இருக்கிற மனுஷனை விட, அந்த தகப்பனை விட உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு விரும்புகிற உங்களுக்கு பரமபிதா அப்படின்னு சொல்றாரு, இடம் காட்டுகிறார். அப்படின்னா இங்கிருந்து பரலோகத்தை கொண்டு போக விரும்புகிறவராக இருந்தா இங்க விட மகத்துவமான ஒரு சந்தோஷத்தை, ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை, சாரி அப்படிப்பட்ட ஒரு நிறைவான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்காக வச்சிருக்கிறார்ன்றது தான் உண்மை. எங்களுக்காக வச்சிருக்கிறார்ன்றது தான் உண்மை. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான சந்தோஷத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறார். அதை தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம். நாம இந்த உலகத்தில் இருக்கிற சொற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாங்க பாவத்தை மறுபடி பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து சாகிறதுக்கு முயற்சி செய்யறோம். அப்பா என்ன விரும்புற? இல்லப்பா, உனக்கு இங்க இல்லை, உனக்கு இது உனக்கு சந்தோஷம் கிடையாது, நான் உனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை உனக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அங்க கூப்பிட்டு போறதுக்கு அவர் என்ன செய்யறாங்க? எங்களிடத்துக்கு வந்து எங்களை அழைச்சி கொண்டே இருக்கிறார். நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துக்கிறோம். இது போதும் அப்படிங்கிறோம் இல்லையா? இதுதான் எங்களுடைய முட்டாள்தனம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற பாவம், ரகசிய பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, என்னை இங்கேயே இருக்கும்படி செய்ய பார்க்குது. அப்ப நான் பாவத்திலிருந்து பூரண விடுதலையாக்கப்பட்டால் மாத்திரம்தான் நான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியும். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகம் அனுப்பும் பொழுது எல்லாம் இருந்தது, அவருக்கு சகலமே இருந்தது, மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தார். சதானே அப்படி இருந்தவர் எனக்காக சரி என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக பரம ஏழையாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி வேறும் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. அழகவனி இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு பிறந்திருந்தார், எங்க கடத்தி வச்சிருந்தாங்க, எங்க கடத்தி வச்சிருந்தாங்க, மாட்டு துருவத்தில் கடத்தி வச்சிருந்தாங்க இல்லையா? அவ்வளவு பெரிய வானத்தின் பூமி படைத்தவர் இல்லையா? அப்ப அவர் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த உலகத்துல இருந்தாங்களா இல்லையா? பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆக்கள் இருந்தாங்க. அப்ப அப்படி ஒரு ராஜ மாளிகையில் அவர் இணைஞ்சிருக்கலாம், அவர் பிறந்திருக்கலாம். சாரி
அப்படிலாம் அவர் பிறக்கவே இல்லை. ஏன்னா அவர் சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் சரி மணிமண்டபத்தை விரும்பாம மாட்டு தொழுவத்தை விரும்பி மாட்டு தொழுவத்துக்குள் கிடத்தப்படும் அளவுக்கு தேவன் இந்த உலகத்துக்குள்ள தன்னை தாழ்த்தினார். எதற்காக தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய ரட்சிப்பு என்பது அவருடைய மனிதனுடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது எல்லா மனுஷனையும் பரலோக ராஜ்யத்துக்காக தகுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா தானே ஏழைகள், பணக்காரர்கள், பெரிய பெரிய ஜமீன், பெரிய பெரிய ராஜாக்கள் அப்படின்னு சொல்லலாம் பார்க்காம அவருடைய ரட்சிப்பு எல்லா மனிதனுக்கும் வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு வர வேணும். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரட்சிப்பு ஒருவராலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. விடுதலை யாருக்காவது காசு கொடுத்து வாங்கணுமா? காசு கொடுத்து வாங்கவே இயலாது. அப்ப ரட்சிப்பை காசு கொடுத்து வாங்க இயலாது அப்படின்றது சானே எல்லா ராஜாக்களுக்கும் தெரியும், பெரிய பெரிய ஜமீன்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பொதுவாக தெரியும். ஒருவராலும் சந்தோஷத்தை காசு கொடுத்து என்ன செய்யலாது, வாங்க முடியாது, ரட்சிப்பை வாங்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தா எல்லாத்துக்குமே அவருடைய அந்த பாவ மன்னிப்பினுடைய அந்த விடுதலை எல்லாருக்கும் போக வேண்டும் என்பதற்காக தான் அவர் சாதாரண விவசாயி முதற்கொண்டு எல்லா மனிதருக்கும் தன்னுடைய விடுதலையை கொண்டு போகும்படியாக தான் மாட்டு தொழுவத்திலே கிடத்தப்படும் அளவுக்கு தன்னை இந்த உலகத்தில் அவர் தாழ்த்தின தெய்வமாக தன்னை தாழ்த்தினார். சொல்லுங்களே, அவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு நாள் ரட்சிப்பு காசு கொடுத்து செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. அது தேவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு, தன் விருப்பத்துக்கு தானே செயல்படுத்தியது பேர் தான் ரட்சிப்பு என்பது. ஒருவரும் கேட்டு பெற்றுக் கொள்கிறது ரட்சிப்பு கிடையவே கிடையாது. அது அவரால் கொடுக்கப்படுகிற விஷயம். அப்ப அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புனது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் சாக வேண்டும் என்பதற்காக. யார் சாகணும்? அந்த ஊமையில பேசியிருப்பார், நல்ல முத்து என்று ஒரு நல்ல முத்து வியாபாரி நல்ல முத்தை கண்டதாக சொல்லுவார் இல்லையா? சாரி, மத்திய புத்தகத்தில் எடுத்து பாருங்க, 13ஆம் அதிகாரத்தில் நல்ல கவனி. இந்த எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களை நேசித்ததனுடைய அடையாளம் அவ்வளவு பெரிய அடையாளம். எவ்வளவாக எங்களை நேசிக்கிறார் என்பதான அடையாளம். அப்ப என்ன பண்ணணும்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பணும். யாருக்காக அனுப்பணும்? ஆதாம் என்ற அந்த மனிதனுக்காக பதில் ஆளாக அனுப்ப வேணும். ஆனா அந்த ஆதாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு துரோகம் செய்தவர்கள். நீங்களும் நானும் யார் அப்படின்னா, உயிர் உள்ள தெய்வமாக இன்றைக்கு வரைக்கும் நம் மத்தியில் அசைவாடி கூட நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு முன்னிலையில நாம் எல்லாரும் துரோகிகளாக இருக்கிறோம். இப்ப துரோகிகளை எப்படி நேசிக்கிறார்? அந்த துரோகியான அந்த ஆதாமுக்கு பதிலாக யார் அனுப்பாட்ட விரும்புறார் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆதாமுக்காக பதிலாக அனுப்பாட்டுறதுக்கு தேவன் விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ளவர் யோசிச்சு பாருங்க. சாரி, என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆதாமுக்காக மகனை நீ சாக வேணும் அப்படிங்கிறார். என் மகனை நீ அந்த ஆதாமுக்காக என்ன செய்ய வேணும்? நீ சாகணும். நீ செத்தாதான் ஆதாம நான் இன்னிடத்துக்கு மறுபடியும் கூட்டி சேர்த்துக் கொள்ள முடியும். நீ சாதாரண நினைச்சிட்டு கடவுளுடைய அன்பை பொறுத்து சரி சாதாரண நினைச்சிட்டு, அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு திமிர் போக மாட்டேங்குது. சரி, இன்றைக்கு பாருங்க, எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணா, நம்முடைய குமாரனை நம்மிடத்துக்கு அனுப்புனதே நமக்காக சாகும்படியாக அனுப்பியிருக்கிறார். அப்ப அவர் சாக வேண்டும். எப்படி சாக வேணும்? பாவம் செய்தவனை, குற்றம் செய்தவனை மரண தண்டனைக்கு உட்படுத்தக்கூடியதான தூக்கு மரமாகிய சிலுவையிலே அவர் என்ன பண்ண வேண்டும்? அவர் எனக்காக சாக வேண்டும். அதே போல சாகிற ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பும் இந்த பூமியில் என்ன செய்ய பண்ணப்பட வேண்டும்? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இது நியதி. நல்ல கவனி, அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா 3வது நாள் ஜெயபலமானவர் இந்த பூமியை என்ன செய்யவில்லை, பிளந்து கொண்டு மறுபடியும் உயிரோடு எழுப்பி உலகத்துக்குள்ள வந்தார். அப்ப அவர் எனக்காக பிறந்தது, எனக்காகவே மரித்தது, எனக்காகவே 3வது நாள் உயிரோடு எழுப்பினது எல்லாவற்றையுமே பொய் என்று நிரூபிக்கக்கூடியதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பாவம் செய்யல, எனக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வதென்றால்
நான் இந்த 3 காரியத்தையும் மறுதளிக்கிறவனாக என்ன செய்ய வாழ்க்கையில் இருப்பேன். என்ன 3 காரியம்? திரும்ப சொல்லுங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தது. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக 3வது நாள் உயிரோடு எழுப்பினது. இந்த 3ஐயுமே இல்லை என்று மறுத்துரைக்கிறவனாக இருப்பேன். யார் அப்படின்னா, எனக்குள்ள பாவம் இல்லை, நான் பாவம் செய்யலைன்னு சொல்றவன் இப்படிப்பட்ட விஷயத்தை பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க பார்ப்பான். அப்படின்னு என்ன பண்ணா, தேவனுடைய மகத்துவமான கிருபையை, தேவனுடைய மகோட்சமான அவருடைய அன்பை புறக்கணிக்கிறவனாக இருப்பான். நான் பாவம் செய்யலைன்னு சொல்லக்கூடியவன். அதாவது நீ பாவம் இல்லைன்னு போனா நீ யாரை பொய்யராக்குகிற? நீ தேவனை பொய்யராக்கிறதுக்கு முயற்சி செய்யற. இருக்கக்கூடாது. நல்ல கவனி. வாசிங்க மத்திய புத்தகத்துல. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன தப்புனா, பரலோக ராஜ்யம் என்பது சரி ஒரு மிகப்பெரிய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, நல்ல முத்துக்களை தேடுகிறதாக இருக்கிறோம். அப்ப நல்ல முத்துக்கள் எங்க கொண்டு வச்சு வைக்க வேணும்? பரலோகத்தில் வைக்க வேணும். ஏன்? பரலோகம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய விருப்பம். நல்ல கவனி. முத்துக்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பம். அப்ப அந்த முத்துக்களை, நல்ல முத்தை பெற்றுக்கொள்ள வேணும்னா, அந்த நல்ல முத்து எப்படிப்பட்டதா இருக்கும்? அது மிக விலை உயர்ந்த முத்தாக இருக்கும். அப்ப விலை உயர்ந்த முத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுமா இருந்தா, அதுக்குரிய கிரயத்தை செலுத்தக்கூடிய பணம் அவன் கிட்ட இருக்க வேண்டும். அப்ப அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, சானே என்ன சொல்லப்படுகிறது? நல்ல முத்து என்று கண்டு அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று. அப்படி என்ன தப்புனா, தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்தார். சானே அவர் தனக்குண்டான சகல ஐஸ்வர்யங்களையும், அவருடைய ராஜரீகத்தையும், அவர் யாராக இருந்தார்? தேவனாக இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் அதனுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் ஆட்சி செய்கிற ஆட்சி பீடத்தில் இருந்தவர். சானே அப்படி ஆட்சி பீடத்தில் இருந்தவர் என்ன பண்றாருன்னா, நல்ல முத்துன்னு ஒரு முத்தை கண்டுட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்துக்கான கிரயத்தோடு கூட அந்த முத்தை தேடி வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த முத்து யார் தெரியுமா? நீங்களும் நான். இந்த வியாபாரி யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. அந்த வியாபாரி தனக்குண்டான சகலத்தையும் விட்டுறார், எல்லாத்தையும் வித்துறார். எதுக்கு அப்படின்னா, நம்மை பெற்றுக் கொள்ளும்படியாக. சரி, அப்படி தனக்குண்டான எல்லா தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை முதல் கொண்டு ஒட்டுமொத்த ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக எனக்காக அவர் சிலுவையிலே அர்ப்பணித்த தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதுக்காக அப்படின்னா, என்னை நல்ல முத்தென்று பெற்றுக் கொள்வதற்காக. என்னை அவர் பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு கொடுக்க வேண்டிய விளைக்கிறையும் ஜீவனுக்கு ஜீவன், மாம்சத்துக்கு மாம்சம், ஆவிக்கு ஆவி அவர் கொடுத்தே ஆக வேண்டும். ஆதாமுக்குள்ள இருந்தது என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம், 3 அவனுக்குள்ள இருந்தது. இந்த 3ஐயும் அவர் அவனுக்காக என்ன செஞ்சாக வேண்டும்? கொடுத்தாக வேண்டும். கொடுத்தாதான் அவன் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு நேராக திரும்ப முடியும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி. நம்முடைய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? சரி, இந்த அன்புக்கு முன்னாக நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அப்படி நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்களால? நான் பாவம் செய்யணும்னு சொல்ல முடியுமா? நான் பாவம் அறியாதவர்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா? பாவம் செய்யாதவரும், பாவம் இல்லாதவரும், பாவம் அறியாதவரும், பாவம் செய்யாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல பாவம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருவனுக்கும் எந்த விதத்திலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அந்த நல்ல முத்து என்று சொல்லி வாசிங்க, அது கீழே வாசிங்க. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். நல்லா கவனிங்க. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை, தம்முடைய மாம்சத்தை, தம்முடைய ஆவியை முழுவதுமாக எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்துக்கிற சகல பேருக்காகவும் அவர் தன்னை முழுவதுமாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த தெய்வம். சாரி, நம்மளை யோசிச்சு பாருங்க. சாரி, யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது
இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? நீ அவரை விசுவாசிக்கிறியா? நீ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறியா? சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு உண்டு என்பதை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அவரை விசுவாசிக்கணுமா? எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, என்னுடைய மீட்புக்காக, எனக்கான பதில் ஆளாக, எனக்கு பதில் ஆளாக நான் நிற்க வேண்டிய களத்தில் என் தேவன் எனக்காக நின்றவர், எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த மார்க்கமும் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் இடத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொன்னவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வழியாக தான் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஒருத்தரும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நித்திய சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க அப்படின்றத மிக தெளிவாக ஆண்டவர் என்ன செய்றாங்க, எடுத்துரைக்கிறத நாங்க பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அப்ப 1 யோவான் புத்தகத்துல நாங்கள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அப்படி என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை மறைக்க கூடாது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற பிறக்க போற புள்ளை முதல் கொண்டு எல்லாருக்குமாகவும், அதாவது மனித குலத்துக்கே தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ஆவியையும் ஒப்பு கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். சொல்லுங்க அல்லேலூயா. பிறக்க போற குழந்தை வரைக்கும். அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கு முன்னிலையில தன்னுடைய பாவங்களை மறைக்காம அவன் அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்தால்தான் அவனுடைய வாழ்க்கை உண்டு சொல்றாரு. வாசிப்பாவும், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அறிக்கையிட வேணும். எப்படி அறிக்கையிட வேணும்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அறிக்கையில என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சென்ற வாரம் அறிக்கையை வாசிக்கிறது போல நான் செய்த பாவங்கள் அத்தனையையும் ஆண்டவருக்கு முன்னிலை நான் சொல்லி நான் மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம்? நீ ரகசியமா பாவம் வச்சிருக்கிறல்ல, உனக்குள்ள ஒருத்தர் ரகசியமான பாவம் வச்சிருக்கிறல்ல அப்படின்னா, நீ ரகசிய பாவத்தை யார்கிட்ட சொல்லுவ? ஒருத்தரும் சொல்ல விரும்ப மாட்டியே. ஒரே ஒரு காரியம், உனக்கு முன்னால உனக்காக மறித்தவர், உனக்காக உயிரோடு எழும்பினவர் இப்போ உன் முன்னால இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு முன்னிலையில உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து பார். அறிக்கை செய்து நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டார், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறவர். அந்த பாவத்தினால நாம செய்த எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். என்ன அநியாயம் என்ற என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் சொல்றீங்கல்ல, நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ நான் அநியாயம் செஞ்சிட்டேன் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் விபச்சார மார்க்கத்துல போய் ஒரு காரியத்தை பண்ணிட்டு அந்த விபச்சாரம் செய்ததை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மேன்மைப்படுத்திட்டு என்ன செய்வான்னு சொன்னா, ஐயோ நான் எப்படி துரோகம் செய்யறது அப்படின்னு கேள்வி எழுப்புவான். நல்ல கவனி. பாவம் அது மன்னிக்கப்பட வேண்டியது. அநியாயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்திலேயே குடியிருக்கிறது. அந்த பாவத்தினுடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பு, அது ஒரு பெரிய விகாரமாய் வெளியே கொண்டு வந்து எங்களை காண்பிக்கும். நல்ல கவனி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ பாவத்தை விட்டு வெளியில வந்துடணும். நீ பாவத்தை விட்டு வெளியில வராம பாவத்துக்குள்ளே இருந்துகிட்டு நீ என்ன செய்யற அப்படின்னா, ஆனா என் பாவங்களை மன்னிங்க, நடக்குமா? இது நடக்காது. யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை எடுத்து கரை ஏறினார். கரை ஏறினதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல என்ன பண்ணார்? புறாவின் படி பருவத்தில் வந்து இறங்குறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தை விட்டுட்டு நான் கரை ஏற வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தத்தை நான் அடைய முடியும். நான் பாவத்துக்குள்ளே நின்றுகிட்டு சரணே ஐயா என்னை பாவம் பண்ணி இது வந்து என்னுடைய எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான செயல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நான் கரை ஏற வேண்டும். அப்பொழுது பரிசுத்தத்தை நான் காண முடியும். சரி,
இதையே நான் தருமாறா பற்றி பார்த்தீங்கன்னா ஆனாலும் சொல்ல வந்து நீ வந்து பாவத்துக்குள்ள இருந்துகிட்டு நீ அந்த பாவத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க தருமாறுற. பாவத்துக்கு மறைச்சிக்கிட்டு என்ன செய்ய பார்க்க நீ அதுக்குள்ளே பாவத்தை மறைச்சிடும் யோசிக்கிறேன். பாவத்தை நீ மறைச்சின்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாதுடா, உனக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னா பாவத்தை மறைக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு துளி சந்தோஷம் கூட என்ன செய்ய போறது வாழ்க்கையில வரப்போறது கிடையாது. அவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றான். அப்படி என்ன செய்யணும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்ய வேணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். ரகசிய பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது, நிறைய பாவத்தை மறைச்சு வச்சுட்டு இருப்பேன். சானே அடுத்து வெளியரங்கமான பாவம், நிறைய வெளியரங்கமான பாவம் செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நான் தேவனுக்கு முன்பு நான் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்காக பதிலாளாக வந்த என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக மறைக்க வந்தாராப்பா, அன்றே நான் செஞ்ச பாவம்லாம் உங்க மேல போட்டுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தப்பிச்சு வெளியே போகணுமா இருந்தா அவன் உடுப்பெல்லாம் கழட்டி யாருக்கு போடணும்? யாருக்கு போடணும்? பதிலாளுக்கு போடணும்ல. ஒருத்தன் விளையாட்டு தொடர்ல ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பதில் இன்னொருத்தனை மாத்தி போடணுமா இருந்தா அந்த விளையாட்டு வீரனாகவே இவன் மாற வேண்டும். அப்படின்னு இவனுடைய எல்லாத்தையும் அவன் மேல என்ன செஞ்சாங்க? சுமத்த வேண்டும். சரி, அப்ப என்ன சொல்றார் வந்து, நீ பயப்படாத, நீ எதை குறித்து யோசிக்காத, உனக்காக ஆல்ரெடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சகலத்தை செஞ்சு முடிச்சிட்டாரப்பா. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உன் எல்லா கவலைகளும், உன் எல்லா பாவத்தையும், உன் எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிரு. அவர் மேல வச்சிட்டீங்கன்னா நீ பரிசுத்தமாகிடுவ. அவ்வளவுதான். அதான் 14 வருஷம் அந்த 14 வருஷம் சொல்லுது, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர்கள். எப்படி கொண்டு வந்து எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதும் பயப்பட வேண்டும். இந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் பாவம் என்ன செய்யக்கூடாது, அன்னைக்கு விடக்கூடாது, பாவம் என்னை ஆளுகை செய்து விடக்கூடாதுன்ற அந்த தேவ பயம் உள்ள ஒரு மனிதனாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நல்ல கவனிங்க. ஆகவே நான் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா நிச்சயமா அவன் தேவனுடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை அவன் பொய்யாக்குறதுக்கு முயற்சி செய்கிறான். சரி, அதை நீயும் நானும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் எனக்காக என்ன பண்ணிக்கிறார், செய்து முடிச்சு. இப்ப சொல்லுங்க தானே, இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே ஆண்டவர் சொன்னார் வந்து, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப கொஞ்சம் திருப்பி வச்சு பாருங்க, இவரின் நேசகுமார் வாசி, இவரின் நேசகுமாரன், இவரை நான் பிரியமாயிருக்கிறேன் சொல்லி யார் சொல்லி வாசி. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது அப்படின்னு சொல்றார். நல்ல கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மேல பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் வந்து போய் சொல்லிட்டாரா? போய் சொன்னாரு. அடுத்து யோசிங்க. சரி, உன்னையும் என்னையும் சரி பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தி என்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக அவர் நேசித்த தம்முடைய நேச குமாரனையே எனக்காக பலி செலுத்துறார் அப்படின்னா அவர் உண்மையா யாரை நேசித்திருக்கிறார் சொல்லுங்க? உண்மை யாரை நேசித்திருக்கிறார்? என் வாயில போட்டா வச்சுக்கீங்க சொல்லுங்க. யார் அதிகமா நேசிச்சிருக்கிறார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி சூழ் உரைத்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் அவரையே எனக்காக பலி கொடுக்கிறார் அப்படின்னா அவர் யாரை நேசிச்சிருக்கிறார் அதிகமா? யார? சத்துருக்களாக இருந்த துரோகிகளாக இருக்கிற எங்களை நேசிச்சிருக்கிறார். எங்கள் அவர் அவ்வளவு நேசிச்சதுனாலதான் தன்னுடைய குமாரனையே பலியாக செலுத்தியிருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குமாரனை விட உன்னையும் என்னையும் அவர் அதிகமாக நேசித்திருக்கிறார். இது தெரியாத இனப்பிறவிகள் நாம என்ன இது தெரியாம இதை புரிஞ்சு கொள்ளாம தொடர்ந்தும் பாவத்துக்குள்ளே நிற்பேன், பாவத்தை செஞ்சுட்டு இருப்பேன். சானே அதுக்கு ஒரு டைமிங் டேட் வேற போடுறது. ஒரு 2 வருஷத்துக்கு பாவம் செஞ்சுட்டு இருப்பேன், 3 வருஷத்துக்கு பாவம் செஞ்சுட்டு இருப்பேன். சானே எனக்கு நேரம் ஒரு காலம் வர, உனக்கு ஒரு நாளும் காலம் வர போவதில்லை. சானே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள். தம்முடைய குமாரனை நேசித்ததை விட உன்னை போல துரோகியை ஆண்டவர் அதிகமாக நேசிச்சிருக்கிறார். சானே உன்னை போல துரோகி, உன்னை போல சத்துருக்களை தேவன் சிநேகிச்சிருக்கிறார். உன்னை போல அவருக்கு எதிராளிகளை நேசிச்சிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் அரசு சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எதிரிமா என்னை நான் சத்துருக்களாக இருக்கும் போது தேவனுக்கே நான் சத்துருவா கிரியை செய்யும் பொழுது என்னை நேசித்தவர் ஆண்டவர் தன்னுடைய குமாரனிலும் அதிகமாக என்னை நேசித்தவர்.
எனக்கு தம் குமாரனைய பலியாக செலுத்தும்படி அளவுக்கு என்னை நேசித்த எங்கள் தகப்பன். அப்படிப்பட்ட ஒரு அப்பா அந்த உலகத்தில் எவனா ஒருத்தர் இருக்க முடியுமா? ஒருத்தரால் இருக்க முடியாது இல்லையா? எங்க அப்பா அவ்வளவு என் மேல் அன்பு வச்சிருக்கிறவர். அவர் தான் நம்முடைய நேச பிதா, என் பரம பிதா, என் ஆண்டவராகிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னிலை என்னை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியலனா, என்னை நான் தேவனுக்கு முதல் என்னை அர்ப்பணிக்க முடியலனா, சானே என்னை பரலோக ராஜ்யத்துக்காக கொண்டு போகணும்னு சொல்லி வாஞ்சியோடு கூட வந்து தன்னுடைய குமாரனை எனக்காக பலி செலுத்தி என்னை கொண்டு போகணும்னு விரும்பியிருக்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்து வாழ்க்கையை விட அந்த பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சமாதானமும் இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை அவருடைய அன்பு எங்களுக்கு நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, இந்த அன்புக்கு முன்னாடி உலகத்தில் ஒன்றையும் நம்ம பார்க்க முடியாது. உன்னுடைய சந்தோஷம் உனக்கு உண்டான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை பெற்றுக்கொள்ள தாமதிக்காது. உனக்குள்ள சந்தோஷத்தை ஏற்கனவே என்ன செய்ய வந்து கொடுத்துட்டார். நீ எப்ப விசுவாசிக்க போற? யார? தேவன் தம்முடைய குமாரனை. நீ விசுவாசிக்கிறியா? அடுத்த கணம் உனக்காக நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீ விசுவாசிப்பனா அடுத்த கணம் அடுத்த நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்காக வச்சிருக்கிற மிகப்பெரிய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியும். ஆகவே தேவன் இந்த உலகத்துல நேசித்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் தான் உண்டு பண்ணின உலகத்தை நேசிக்கல. தேவன் தான் உண்டாக்கின தேவ தூதர்களை அவர் நேசிக்கல. தேவன் உண்டாக்கின பெரிய பெரிய நட்சத்திரங்களை எல்லாம் அவர் நேசிக்கல. சரி, நமக்கு தான் பூமியை பார்க்கல பெரிய பெரிய இயற்கைகளை பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் அவர் நேசிக்க இல்லை. அவர் அந்த சாஸ்திரங்களை மகளுடைய என்று அவர்கள் உண்டாக்கி இது எதையுமே அவர் நேசிக்கல. அவர் நேசிச்ச ஒரே ஒரு காரியம் அப்படின்னா, சரி, பாவிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் உன்னையும் தான் அவர் அதிகமாக நேசித்த தெய்வம். அது எப்படி நேசித்தார் அடையாளம் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனிலும் அவரை விட அதிகமாக உன்னையும் என்னையும் நேசித்திருக்கிறார் என்றதற்கு தான் அடையாளம். தன்னுடைய குமாரனை எனக்காக பலி செலுத்தினதற்கு அடையாளம். சரி, அந்த அன்பு, அந்த தேவ அன்பை நான் புறக்கணிச்சிடலாமா? கேட்கிற பேர் சொன்னா அந்த அன்பை புறக்கணிச்சிடலாமா? இந்த அன்பை நான் புறக்கணிச்சிடக்கூடாது. ஆகவே கால தாமதமின்றி என் தேவனை விசுவாசித்து நான் விசுவாசித்தேன் என்பதற்கு அடையாளமாக நீ தண்ணீரிலே உன்னுடைய பாவத்துக்காக நீ மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் எழும்புகிறதுக்கு ஒப்பான ஞான ஸ்நானத்தின் வழியாக தான் நீ தேவனை நான் விசுவாசிக்கின்றதுக்கு அடையாளத்தில் நான் காண்பிக்க முடியும். தாமதிச்சுட்டு இருந்தா உண்மையிலேயே நம்மளாம் வேஸ்ட். நல்லா வேண்டும். ஆகவே நாளிலே கர்த்தர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் பேசுகிற காரியம், நீ உனக்கு இருக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தாமதிக்காத. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.